எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 10th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொளி. மொத்தம் 9 டெஸ்ட்டில் இது 4வது டெஸ்ட்டு. இதில் மொத்தம் 100 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. முதல் கேள்வி, 1923இல் முதல் மே தின விழாவை சென்னையில் ஏற்பாடு செய்தவர் யார்? 1923இல் முதல் மே தின விழாவை சென்னையில் ஏற்பாடு செய்தவர் சிங்காரவேலர். அடுத்து, டேஸில் அகில இந்திய பெண்கள் மாநாடு புனேவில் நடைபெற்றது? 1927. டேஸ் நிலை குறித்து விவாதிக்க 1943இல் முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது? தமிழிசையின். அடுத்து, 4வது கேள்வி, இந்திய பெண்கள் சங்கம் 1917இல் அன்னி பெசன்ட் மற்றும் மார்கரெட் கசின்ஸ் ஆகியோரால் எங்கு தொடங்கப்பட்டது? சென்னை அடையாறு. 5வது கேள்வி, பெரியார் ஆணாதிக்க சமூகத்தை விமர்சித்தார். சரி. 1929 முதல் சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க துவங்கினார். இப்போ காரணமும் கூற்றும் சரி. அடுத்த 6வது கேள்வி, இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் 3214 கிலோமீட்டர். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி ஆறு. இந்த கேள்வி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது? தீபகற்பம். அடுத்து, பாக் நீர்ச்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது? பாக் நீர்ச்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது? இலங்கை. அடுத்து, 10வது கேள்வி, தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி? பாங்கர். பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது? தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். பழவேற்காடு ஏரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, பரப்பளவின் அடிப்படையில் இந்தியா உலகின் டேஸ் பெரிய நாடு? 7வது பெரிய நாடு. இந்தியாவை துணைக்கண்டம் என்று அழைக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னா, 3 பக்கம் நீரால் சூழப்பட்டுள்ளது, ஒரு பக்கம் மட்டும் நிலம், அதனால இது துணைக்கண்டம். அட்ச தீர்க்க பரவல் படி இந்தியா முழுமையும் டேஸ் அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது? வடகிழக்கு. இந்தியாவை இரண்டாக பிரிக்கும் மையக்கோடு? 23.300 வடக்கு. இந்தியாவின் நடுவே செல்லும் முக்கிய தீர்க்க கோடு டேஸ் நடுவே செல்கிறது?
அலகாபாத். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து இந்தியாவின் வடமுனை, இந்தியாவின் வடமுனை இந்திரா கோல், இந்திரா கோல். இந்தியாவின் மிக உயரமான சிகரம், இந்தியாவின் மிக உயரமான சிகரம் காட்வின் ஆஸ்டின், அதாவது கேஏ கேட்டுன்னு சொல்லுவாங்க. உலகின் அதாவது இமயமலையின் மிக உயரமான சிகரம் எதுனா எவரெஸ்ட் சிகரம். இது எங்கு அமைந்துள்ளது? நேபாளம். அடுத்து 21, இந்தியாவின் திட்ட நேரப்படி கிரீன்விச் 0 டிகிரி நேரத்தை விட டேஸ் முன்னதாக உள்ளது. இதுக்கு சரியான விடை 5 மணி 30 நிமிடம், 5 மணி 30 நிமிடம். அடுத்து இந்தியாவின் மேற்கு கிழக்கு பரவல், இந்தியாவின் மேற்கு கிழக்கு பரவல் 2933 கிலோமீட்டர். அடுத்து இந்தியாவின் கிழக்கு மேற்கு பரவல் டேஸ் தீர்க்கங்களை கொண்டுள்ளது. 30 டிகிரி, 30 டிகிரி. இமயமலைகள் பனி உறைவிடம் என அழைக்கப்படுகிறது, இமயமலைகள் பனி உறைவிடம் என அழைக்கப்படுகிறது. டேஸ் உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது, உலகின் கூரை பாமீர் முடிச்சு, பாமீர் முடிச்சு. அடுத்து டிரான்ஸ் இமயமலை அதாவது மேற்கு இமயமலை ஜம்மு காஷ்மீர் மற்றும் டேஸில் அமைந்துள்ளது. திபெத் பீடபூமி, திபெத் பீடபூமி. அடுத்து இந்தியாவின் இயற்கை அமைப்பு டேஸ் பெரும்பிரிவுகளாக பிரிக்கலாம், 6 பெரும்பிரிவுகளாக பிரிக்கலாம். இமயமலையில் பல மலைகள் கடல் மட்டத்திலிருந்து டேஸ் மீட்டருக்கு மேல் உயரம் கொண்டவை, 6000 மீட்டருக்கு மேல். அடுத்து இந்தியாவில் பழமையான மலைத்தொடர், இந்தியாவில் பழமையான மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடர், ஆரவல்லி மலைத்தொடர். நேபாளம் சிக்கிம் இடையே அமைந்த சிகரம், நேபாளம் சிக்கிம் இடையே அமைந்த சிகரம் கஞ்சன்ஜங்கா. இமாச்சல பிரதேசத்தில் டேஸ் கணவாய் உள்ளது. சிப்கிலா, சிப்கிலா கணவாய். அடுத்து வடபெரும் சமவெளிகள் டேஸ் சதுர கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 2400, 2400. டேஸ் சமவெளி சிவாலிக் குன்றுகளின் தென்புறம் மேற்கிலிருந்து கிழக்காக அமைந்துள்ளது. பாபர் சமவெளி, பாபர் சமவெளி. ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படும் முக்கிய ஆறு, ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படும் முக்கிய ஆறு லூனி, லூனி. ராஜஸ்தான் சமவெளியில் உள்ள மிகப்பெரிய ஏரி சாம்பார் ஏரி, சாம்பார் ஏரி. மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம், மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் பாங்கர், பாங்கர். புதிய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி காதர், காதர். வண்டல் சமவெளியின் உயர்நில பகுதி சார்ஸ், சார்ஸ். வண்டல் சமவெளியின் சதுப்பு நில பகுதி பில்ஸ். தீபகற்ப பீடபூமியின் உயரமான சிகரம், தீபகற்ப பீடபூமியின் உயரமான சிகரம் ஆனைமுடி. ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமான சிகரம்
குருசிகார். தக்கான பீடபூமி டேஸ் லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. 7 லட்சம். மலை வாழிடமான டேஸ் பழனிமலையின் தென்முனையில் அமைந்துள்ளது. கொடைக்கானல். ஊட்டி நீலகிரி, ஏற்காடு சேலம். கிழக்கு தொடர்ச்சி மலை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பூர்வாதிரி. இந்தியாவின் பெரிய பாலைவனம். தார் பாலைவனம். மேற்கு கடற்கரை சமவெளியில் காணப்படும் முக்கிய ஏரி. வேம்பநாடு ஏரி. மேற்கு கடற்கரை சமவெளியில் காணப்படும் முக்கிய ஏரி வேம்பநாடு ஏரி. மேற்கு கடற்கரை சமவெளியின் தென்பகுதி டேஸ் கடற்கரை என அழைக்கப்படுகிறது. மலபார். மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார் என்று அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணா நதிக்கும் காவேரி ஆற்றிற்கும் இடைப்பட்ட பகுதி டேஸ் கடற்கரை. கிருஷ்ணா நதிக்கும் காவேரி ஆற்றிற்கும் இடைப்பட்ட கடற்கரை சோழமண்டல கடற்கரை. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி சில்கா ஏரி. இதுவரைக்கும் 50 கேள்வி முடிவடைந்தது. இன்னும் 50 கேள்வி இருக்குது. நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க. உலகின் 2வது பெரிய நீண்ட கடற்கரை மெரினா கடற்கரை. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் டேஸ் தீவுகளை கொண்டது. 572. அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் டேஸ் பாறைகளால் உருவானவை. முருகை பாறைகளால். அந்தமான் நிக்கோபாரின் தென்முனை அதாவது தென்கோடி முனை டேஸ் முனை என்று அழைக்கப்படுகிறது. இந்திரா முனை. கங்கை ஆற்றின் பிறப்பிடம் கங்கோத்ரி. ஆற்றின் முகத்வாரத்தில் காணப்படும் முக்கோண வடிவிலான வண்டல் படிவுகள் டேஸ் எனப்படும். ஆற்றின் முகத்வாரத்தில் காணப்படும் முக்கோணம் வடிவிலான வண்டல் படிவுகள் டேஸ் எனப்படும். டெல்டா. பிரம்மபுத்திரா ஆற்றின் பிறப்பிடம் மானசரோவர் ஏரி. தென்னிந்திய ஆறுகளில் மிகப்பெரியது கோதாவரி. கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான டேஸ் ஏரி அமைந்துள்ளது. கொள்ளேறு ஏரி. காவிரி ஆற்றின் பிறப்பிடம் குடகுமலை. இந்த கேள்விலாம் அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மேட்டூர் அணை, சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் அணை ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படுகிறது. மேற்கத்திய இடையூறுகளால் மழை பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப். கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஸ் காற்றுகள் உதவுகின்றன. மாஞ்சாரல். ஒரே அளவுள்ள மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஸ் ஆகும். சமமலை கோடுகள். இந்தியாவின் காலநிலை அயனமண்டல பருவக்காற்று காலநிலையாக பெயரிடப்பட்டுள்ளது. பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன: இலையுதிர் காடுகள். சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம்
ஆந்திர பிரதேசம் சேஷாசலம். இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது. கட்ச். அடுத்து பாருங்க 68. இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது. சரி. இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மிதவெப்பமாக வைத்திருக்கிறது. கூற்றுக்கான காரணமும் சரி. ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகிறது. ஓதக்காடுகள்னா பாலைவனத்தை சுற்றி காணப்படுகின்றன. இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள். இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள். மண். டேஸ் இந்திய நாட்டை இரு சமபாகங்களாக பிரிக்கிறது. கடகரேகை. வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.50 வெப்பநிலை என்ன ஆகும்? குறையும். இமயமலைகள் டேஸிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுக்கிறது. இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுக்கிறது. அரபு வார்த்தையான மௌசிம் என்பதன் பொருள். மௌசிம்னா பருவகாலம். மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற டேஸ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள். வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் டேஸ் என்கிறோம். ஜெட் காற்றுகள். கோடை காலத்தில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக டேஸ் மீது விழுகிறது. கடகரேகை. டேஸ் காலத்தில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக மகர ரேகை மீது விழுகிறது. குளிர்காலத்தில். அடுத்து டேஸ் காலத்தில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக தீபகற்ப இந்தியாவின் மீது விழுகிறது. கோடை காலத்தில். மாஞ்சாரல் டேஸ் கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு காரணமாகின்றன, அதாவது உதவுகிறது. கேரளா மற்றும் கர்நாடகம். தென்னிந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்றின் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம். பருவமழை வெடிப்பு. உலகிலேயே அதிக மழை பெறும் பகுதி மவுசின்ராம். இது எங்க இருக்குது? மேகாலயா. அதே மாதிரி குறைவான மழை பொழியும் ஜெய்சால்மர். இது குறைவான மலைப்பகுதி பெறும் ஜெய்சால்மர் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதிர்பார்க்கலாம் கேள்வி. மவுசின்ராம் அமைந்துள்ள இடம் மேகாலயா. இந்தியாவின் சராசரி மழையளவு 118 சென்டிமீட்டர். போக்குவரத்து வசதியின்மை காரணமாக டேஸ் வியாபார ரீதியாக பெருமளவில் பாதிக்கப்படுவதில்லை. இதுக்கு அயனமண்டல பசுமை மாறா காடுகள். அயனமண்டல இலையுதிர் காடுகளை டேஸ் என்று அழைக்கிறோம். பருவக்காற்று காடுகள். டேஸ் காடுகளின் ஆண்டு சராசரி மழை அளவு 50 சென்டிமீட்டர் குறைவாகும். முட்புதர் காடுகள். டேஸ் இந்திய மாநிலங்களில் உள்ள கிழக்கு இமயமலை சரிவுகளில் கிழக்கு இமயமலை காடுகள் காணப்படுகிறது. இதுக்கு சரியான விடை வடகிழக்கு.
சதுப்பு நில காடுகள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பருவக்காற்று காடுகள். பருவக்காற்று காடுகள். கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் உலகின் மிகப்பெரிய இலையுதிர் காடுகள் உள்ளன. கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் உலகின் மிகப்பெரிய இலையுதிர் காடுகள் உள்ளன. கேரளா கோவா பகுதிகளில் டேஸ் காடுகள் அதிகம் உள்ளன. கடற்கரையோர காடுகள். டேஸ் ஆந்திர பிரதேசத்திற்கும் ஹரியானாவிற்கும் பஞ்சாபிற்கும் மாநில விலங்காக திகழ்கிறது. கலைமான். கலைமான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆந்திரா ஹரியானா பஞ்சாபோட மாநில விலங்கு கலைமான். நம்ம தமிழ்நாட்டுக்கு வரையாடு. இதெல்லாம் கீழ் கிளாஸில் பார்த்தோம், 6th ஸ்டாண்டர்டில் பார்த்தோம். அதே மாதிரி விலங்கு வரையாடு, மரம் பனை மரம், மலர் செங்காந்தல் மலர். செங்காந்தல் மலர் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். டேஸாம் ஆண்டு இந்திய வனவிலங்கு வாரியம் நிறுவப்பட்டது. 1952. இந்திய அரசு டேஸில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. 1972. புலிகளை பாதுகாக்கவும் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கத்தோடும் 1973 டேஸ் தொடங்கப்பட்டது. புலிகள் பாதுகாப்பு திட்டம். புலிகள் பாதுகாப்பு திட்டம். இந்தியாவில் வனவிலங்கு ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் டேராடூன். டேராடூன். இந்தியாவில் டேஸ் உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. இதுக்கு சரியான விடை 18. 18. அடுத்து பாருங்க, கூற்று காரணம். ஆற்றங்கரை காடுகள் காதர் பகுதிகளில் காணப்படுகிறது. சரி. வடபெரும் சமவெளி பகுதிகளில் உள்ள ஆற்று பகுதிகளில் இவ்வகை தாவரங்கள் அதிகம் காணப்படுகின்றன. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. கூற்றுக்கான காரணமும் சரி. டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. செம்மண். செவ்வாய் கிரகத்திலையும் இந்த இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குது செவ்வாயில். அதனால தான் செவ்வாய் சிவப்பு கோள் என அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான. இது கேட்டாலும் கேட்பான். அடுத்து, எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகள் அதாவது மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். இதோட 4 டெஸ்ட் முடிவடைஞ்சிச்சு. இன்னும் 9 டெஸ்ட்டில் 5 டெஸ்ட்டு பாக்கி இருக்குது. அதையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.